Hello everyone. இந்த வீடியோல நம்ம லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மெனு கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ லிஸ்ட்டை வந்து காமனா நம்ம ரெண்டு டிவிஷனா பிரிக்கலாம். ஒன்று அன்ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். 1 2 3 ஏபிசி ரோமன் லெட்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் ஆர்டர் லிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் தான் நம்ம இப்போ லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் menu.htmlனு சொல்லிட்டு ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது என்னோட டைட்டில் வந்து நான் மெனு கிரியேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, இந்த பாடி டேக்குள்ள ஒரு டிவிஷன் டேக் கொடுத்துட்டு அதுக்குள்ள நம்மளோட அன்ஆர்டர் லிஸ்ட்டை நம்ம கொடுக்க போறோம். ஸோ UL அப்படிங்கிறது அன்ஆர்டர் லிஸ்ட். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்குள்ள நான் 4 லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத நான் 4 டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்ல தான் நம்மளோட லிஸ்ட் ஐட்டம்ஸ் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹோம், செகண்ட் ஒன் அபவுட் அஸ், தேர்ட் ஒன் சர்வீசஸ், ஃபோர்த் ஒன் ப்ராடக்ட் அண்ட் ஃபிஃப்த் ஒன் கான்டாக்ட் அஸ். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்க, ஹோம், அபவுட் அஸ், சர்வீசஸ், ப்ராடக்ட், கான்டாக்ட் அஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்துருச்சு. ஸோ இதை தான் நம்ம எப்படி வந்து மெனுவாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மெனு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஹோம்க்கு பக்கத்திலே எனக்கு வந்து அபவுட் அஸ் வரணும், சர்வீசஸ் வரணும். அதாவது நான் எக்ஸ் டைரக்ஷனில் சொல்கிறேன். இப்போ எல்லாமே காலம் வைஸ் இருக்கு. இதை ரோ வைஸ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டைட்டில் டேகுக்கு அடுத்தபடியாக நான் வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் டேக் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டைல் அப்படிங்கிறத அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ள நம்மளோட லிஸ்ட் ஐட்டம்க்கு ஃபாண்ட் சைஸை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் நான் ஒரு 25 பிக்சல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எங்களுக்கு ஃபாண்ட் வெயிட் வந்து போல்ட் கொடுத்துக்கலாம். இந்த புல்லட்டின் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப்ல டிஸ்க் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி காமிக்குது. ஸோ இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப்ல டிஸ்க்கு பதிலாக நான் நன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நன் கொடுத்தோன்னே நமக்கு அந்த புல்லட்டின் பாயிண்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம புல்லட்டின் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த UL டேகுக்கு வந்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஹோம்க்கு பக்கத்திலே எனக்கு அபவுட் அஸ் அப்படிங்கிறது வரணும். இப்போ எல்லாமே காலம் வைஸாக இருக்குது. எனக்கு ரோ வைஸ் வேணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து UL டேக்ல தான் இருக்குது. ஸோ நான் UL அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் என்னன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். இந்த ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்த உடனே உங்களுக்கு ஹோம், அபவுட் அஸ், சர்வீசஸ் இது எல்லாமே வந்து ரோ வைஸ் வந்து அலைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் அபவுட் அஸ்க்கு பக்கத்தில் ஸ்பேசஸ் இல்லை. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து நம்ம ஸ்பேஸ் பிட்வீன் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தோன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு பக்கத்துலேயும் நமக்கு ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கு. இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்தா மட்டும்தான் இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இல்லாததுனால ஒரு மெனு மாதிரி தெரியல. ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி ஒரு டிவிஷன் போட்டிருக்கோம். இந்த டிவிஷனுக்கு நம்ம ஒரு கலர் அட்டாச் பண்ணலாம். ஸோ டிவிஷனுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஃபர்ஸ்ட் நீங்க வித் வந்து 100% கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர், ஸோ நான் சாக்லேட் கலர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்க, உங்களோட கண்டென்ட் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டோட சைஸ்க்கு தான் நமக்கு வந்து டிவிஷன் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல மார்ஜின் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இது ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல ஸ்டார் கொடுத்துட்டு மார்ஜின் வந்து 0 அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, உங்களோட கண்டென்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம லிஸ்ட்ல வந்து பேடிங் அட்டாச் பண்ணலாம். காமனாக ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு வித்தோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பேடிங் ப்ராப்பர்ட்டி கொடுத்தோன்னே. ஸோ இந்த ஹோம்க்கும் இந்த மார்ஜினுக்கும் இடையில இருக்கிற கேப் தான் 10 பிக்சல். இது வந்து நான் 4 சைடும் கொடுக்கறதுக்காக பேடிங் 10 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட மெனு ஆக்சுவலி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஒரே ஒரு எஃபர்ட் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் போகிறப்ப ஐ சிம்பிள் மாதிரி வருது. இதுக்கு பதிலாக எனக்கு ஒரு கர்சர் சிம்பிள், அதாவது நீங்கள் நிறைய வீடியோஸில் வெப்சைட்ஸில் பார்த்துருப்பீங்க, ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வரும். ஸோ ஹேண்ட் சிம்பிள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா,
ஸோ இந்த யூஎல்க்கு நான் வந்து ஒரு ஹோவர் எஃபெக்ட் வந்து கொடுக்க போறேன். ஹோவர் எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த ஹோம் டேகுக்கு பக்கத்துல போகும்போது என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்கணும் அதுதான் ஹோவர் டேக். ஸோ இந்த யூஎல்க்கு ஹோவர் டேக் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷனை வந்து நம்ம வந்து அண்டர்லைன் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்ததுனால இப்படி பக்கத்துல போகும்போது நமக்கு அண்டர்லைன் வரும். அதே மாதிரி எனக்கு பாயிண்டர் வந்து கர்சர் வரணும். ஸோ அதனால வந்து கர்சர் வந்து பாயிண்டர் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இது நீங்க பக்கத்துல போறப்ப மட்டும் வேற ஒரு கலர் வரணும் அப்படின்னா கலரையும் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் இந்த இடத்துல நான் ஒயிட் கொடுக்குறேன். ஸோ பக்கத்துல போறப்ப மட்டும் ஒயிட்டா மாறும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஹோம் கிட்ட போறப்ப எபோட்டஸும் கிளிக் ஆகுது. இதுக்கு என்ன ரீசன்னா நான் யூஎல்க்கு ஹோவர் கொடுத்துருக்கேன். அதுக்கு பதிலா நீங்க லிஸ்ட்டுக்கு வந்து ஹோவர் கொடுங்க. ஸோ நான் ஹோம்க்கு மட்டும் ஆகும். ஸோ இது மாதிரி 2 டிஃபரெண்டான பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ இது மூலியமா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மெனு கிரியேட் பண்றதுங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்ட்ரி எலிவேட் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.